என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் என்று உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த கருப்பன் தலைப்பாடாக அடித்து கொண்டேன் கேட்டாயா? இந்த குடும்பத்தோடு சேராதே என்று மீண்டும் ஒரு பயங்கரமான திட்டத்தோடு இவர்கள் வருகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு பயங்கரமான திட்டத்தை நடத்த இவர்கள் வருகிறார்கள். இதனால் உன் வாழ்க்கையில் பல தலைகீழான மாற்றங்கள் எல்லாமும் வரப்போகிறது. உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களும் கண்ணீரும் கவலையும் வர காத்து கொண்டிருக்கின்றது. இத்தனை நாளும் பட்டது எல்லாம் போதாதா? என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த கருப்பன் நான் அறிவேன். அதனால்தான் எதையுமே உனக்கு தெளிவாக நான் சொல்லிவிட எண்ணுகிறேன். உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே நான் உனக்கென சொல்லிவிட நினைக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது. இந்த தெய்வம் உடனிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லாவற்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மனதில் பதிய வைத்துக்கொள். என் பிள்ளை எதிரிக்கு கூட நல்லதை நடத்துகின்ற பிள்ளை அல்லவா? எதிரிக்கும் கூட நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா? நிச்சயமாக என்னை உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. உன்னுடைய எண்ணங்களை என்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் யோசிக்கிறேனோ அதை எல்லாமும் உனக்கு எப்பொழுதும் நான் சரியாகத்தான் கொடுக்கிறேன். அதனால்தான் இப்படி எதிரிக்கும் நல்லது நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு பிள்ளைக்கு நான் ஒருபொழுதும் கஷ்டத்தை கொடுக்க நினைப்பதில்லை. ஒருபொழுதும் நான் வேதனைகளை கொடுக்க நினைப்பதில்லை. இதை எல்லாமுமே நீ கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர மேலும் மேலும் நீ ஏதாவது ஒரு கஷ்டங்களுக்குள் இருந்துவிட நினைக்கக்கூடாது. மேலும் மேலும் பல சோதனைகளுக்குள் இருந்துவிட நீ நினைக்கக்கூடாது. உன்னோடு துணை இருக்கும் இந்த கருப்பன் எப்பொழுதும் உன்னை மீட்டெடுப்பதில் நான் சுறுசுறுப்பாகவே களமிறங்குகிறேன் என்பதுதான் உண்மை. உனக்கான ஒரு வெற்றியை கொடுக்க நான் எப்பொழுதும் சரியாகவே முன் வருகிறேன் என்பதுதான் உண்மை. அந்த வகையில் இன்று இந்த கருப்பன் உனக்கு சொல்வதை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த குடும்பத்தோடு கருப்பன் நம்மை சேரக்கூடாது என்று சொல்கிறார் என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, எதிலுமே நம்முடைய கவனம் சரியாக இருந்திருக்கும் என்றால் எந்த ஒரு செயலும் நமக்கு எதை சுற்றி நடக்கிறது என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் என்றோ இவர்களை பற்றி உனக்கு முழுக்க முழுக்க தெரிந்திருக்கும். இந்த குடும்பம் சுற்றி இருந்து செய்கின்ற காரியம் எல்லாமும் உனக்கு நல்லபடியாகவே உணர்ந்திருக்கும். இன்னமும் உன்னிடமிருந்துதான் இவர்கள் பலன்களை பெறுகிறார்கள். இன்னமும் உன்னிடமிருந்துதான் அவர்களின் தேவையை நிறைவேற்றி கொள்கிறார்கள். என்ன நடந்தாலும் அவர்கள் நினைத்தது முழுக்க முழுக்க உன்னிடமிருந்து பெற வேண்டும் என்பதுதான். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இதை எல்லாமுமே நீ கவனித்திருந்தாயானால் என்றோ இந்த நிலையில் நடக்கும் விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும். இவர்களின் திட்டங்கள் என்னவென்பதும் உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். மேலும் மேலும் பல திட்டங்களை தீட்டி உன் வாழ்க்கையில் இவர்கள் நடத்த நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே இத்தனை நாளும் உன்னை காயப்படுத்தியதுதான் மிச்சம். இதற்கு மேலும் உனக்கு எதை செய்ய வேண்டும் என்பதுதான் இவர்களின் நோக்கமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. எதை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தலாம் என்பதுதான் இவர்களினுடைய முழுமையான சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, இந்த குடும்பம் வேறு யாரும் இல்லை, உன் தந்தையோடு உடன் பிறந்தவர்களினுடைய குடும்பம்தான். உன் தந்தையோடு உடன் பிறந்த ஒரு உறவின் குடும்பம். அவர்கள் முழுக்க முழுக்க சொத்து சம்பந்தமான பிரச்சனைக்காக உன்னுடைய குடும்பத்தையே நடுத்தெருவிற்கு இழுத்துவிட பல சூழ்ச்சிகளை செய்கின்றார்கள். அவர்களின் தந்தையின் இடத்திலிருந்து உன் தந்தை செய்த காரியங்கள் எல்லாமுமே இன்று அவர்களுக்கு ஒன்றுமில்லாததாக மாறிவிட்டது. எத்தனை எத்தனை உதவிகளையோ அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எத்தனை எத்தனை நன்மைகளையோ அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அதுவெல்லாமும் ஒன்றுமே இல்லாததாக மாறிவிட்டது. இன்று அவர்களுக்கு அது எந்த வகையிலுமே நன்மைகளை கொடுக்காததாக மாறிவிட்டது. சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் சரிவர புரிந்து கொண்டு வாழ நினைக்கும் இந்த காலங்கள் முழுக்க இனி நடத்துவதை எல்லாமும் இந்த கருப்பன் அருளாசிகளோடு உன் வாழ்க்கை நிச்சயமாக மாற்றும்.
இவர்கள் போட்ட திட்டங்கள் அத்தனையும் தவிடுபொடியாக போகின்ற நேரம் வந்துவிட்டது. கருப்பன் எண்ணியது போல உன் வாழ்க்கையில் இனிமேல் நடப்பதை எல்லாமும் நான் சரியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். இவர்கள் எண்ணிய எண்ணங்களும் இவர்களினுடைய சிந்தனைகளும் முழுக்க முழுக்க உன் வாழ்க்கையை அளித்தது எல்லாமும் போதும். இனிமேல் நடப்பதை எல்லாமும் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் என்ற தெய்வம் நம் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் இவர்களினுடைய குடும்பத்தின் நிலைமை இனி என்னவாகும்? இந்த கருப்பன் இவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகளை எல்லாமும் கொடுக்க போகிறார் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உன் தந்தை வழியில் வந்த ஒரு உறவின் குடும்பம் சொத்து சம்பந்தமான ஒரு பிரச்சனைக்காக ஒட்டு மொத்தமாக உன் குடும்பத்தையே அழிக்க துடிக்கிறது என்றால் இந்த இடத்தில் என் பிள்ளை நீ கவனிக்க வேண்டியது சில விஷயங்கள் நிச்சயமாக இருக்கின்றது. எது நடந்தாலும் முழுக்க முழுக்க நாம் தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதில் நீ முழுமையாக சிந்தனையோடு இருக்கிறாய் என்றால் என் குழந்தையே, இந்த இடத்தில் நீ உணர வேண்டியது என்ன தெரியுமா? அவர்களை தெய்வம் சரியாகத்தான் உனக்கு அடையாளப்படுத்தியது. ஆனால் அவர்களின் மீது அன்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது என்று மீண்டும் உன் வாழ்க்கையில் அவர்களுக்கு இடம் கொடுத்தது உன்னுடைய தவறுதானே. மீண்டும் இவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ உனக்கானதாக நிற்க வைத்தது உன்னுடைய தவறுதானே. எத்தனை முறை இவர்கள் உனக்கு எதை செய்திருந்தாலும் இதையெல்லாமும் தாண்டி என் பிள்ளை நீ சரியான ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த கருப்பன் நான் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த நிலையில் நான் நிச்சயமாக எல்லாவற்றையுமே உனக்கு சரியாக புரிய வைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதே நடக்கும்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமான வெற்றி நிறைவாக கிடைக்கும்படி எப்பொழுதும் என் குழந்தை நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடந்து முடியும். கருப்பனுடன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாது. நல்ல விஷயங்களை எல்லாமும் நடத்தி கொடுத்து இந்த வாழ்க்கையின் நன்மைகளை எல்லாமும் என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்கும் இந்த நேரம் என் பிள்ளை ஒரு காலமும் இந்த கருப்பனின் அன்பை மட்டும் நீ சந்தேகித்து விடாதே. கருப்பன் சொல்வது எல்லாமும் சத்தியமான உண்மைகள். எந்த ஒரு குடும்பம் உன்னை சுற்றியும் உன்னுடைய தந்தையை சுற்றியும் மிக பெரிய அளவில் துன்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்களோ இவர்களுக்கு எக்காலத்திலும் இரக்கப்பட்டு விடாதே. இவர்கள் பாவம் என்று நீ ஒருமுறை சொல்லிவிட்டால் போதும், உன் தலையில் மிளகாய் அரைக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதனை மறந்து விடாதே. இவர்களுக்கான உதவியை எல்லாம் நீ செய்ய வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபொழுதும் கிடையாது. எல்லோருமே இங்கு வாழ்வதற்காக படைக்கப்பட்டவர்கள். அவரவரின் தேவைகளை அவர்களை நிறைவேற்றி கொள்ளட்டும். உதவி என்று நின்றால் உடனடியாக ஓடிச் சென்று செய்கின்ற உதவிக்குத்தான் இன்று இத்தனை அவமானங்களை தேடி கொடுக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அந்த குடும்பமே ஒன்று சேர்ந்து பயங்கர திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கின்றது. எப்படி உன் குடும்பத்தின் தலைவரை அவமானப்படுத்த வேண்டும், உன் வீட்டில் இருக்கின்ற மூத்தவருக்கு எப்படி கண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று அங்கே பல திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. எது நடந்தாலும் அதிலிருந்து இவர்கள் ஒவ்வொன்றையும் என்னவாகவும் ஏதுவாகவும் செய்ய முடியும் என்று யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்காகவே நான் உடனிருந்து சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்வது புரிகிறதல்லவா? நல்ல பிள்ளை போல சிரித்து சிரித்து பேசுவார்கள், ஆனால் மனது முழுக்க விஷமாகத்தான் இருக்கும். இவர்களோடு நீயும் பழகி கொண்டிருந்தாயானால் உன்னை அழிப்பதில்தான் இவர்கள் கவனங்கள் நிறைந்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் சொன்னது புரிகிறது என்றால், அப்பன் சொன்ன வார்த்தைகள் உனக்கு தெளிவாக தெரிகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ விட்டு விலகிவிட மாட்டாய். உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். பயங்கரமான திட்டத்தோடு இருக்கின்ற இந்த குடும்பத்திற்கு மத்தியில் நீ சாமர்த்தியமாகவும் சாணக்கியத்தனமாகவும் இருக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. கருப்பனின் அன்பு இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு எதையும் என் பிள்ளை துணிந்து செயல்படுத்த தொடங்கு. இவர்களுக்கு மத்தியில் நீ அடங்கி ஒடுங்கி இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்து விடாது. பாசம் என்ற பெயரில் உன்னை கட்டி போட்டு உன்னிடமிருந்து அத்தனையையும் பறித்துவிட எண்ணுகிறார்கள். நீ கொஞ்சம் விழிப்போடு இரு. இரக்கம் தேவை, ஆனால் அது எங்கே இறங்க வேண்டும் என்பதிலும் நிச்சயமாக கவனம் இருக்க வேண்டும். எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். என் பிள்ளைக்கு இந்த கருப்பன் துணை இருக்கும் பொழுது கலங்காதே.
தயங்காமல் முன்னேறி கொண்டிரு. என்றும் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.